நேற்று இரவிலிருந்து இன்று வரை மிகவும் பேசுபொருளாக நாட்டை உலுக்கியுள்ள ஒரு சம்பவமாக டேன் பிரியதாசினுடைய மரணம் பார்க்கப்படுகிறது. இந்த படுகொலை சம்பவம் நாட்டில் பல்வேறு வகையான விமர்சனங்களையும் அனுர ஆட்சியினுடைய குறைபாடுகளையும் மிகவும் வெளிப்படையாக சுட்டிக்காட்டி நிற்கின்றது. இந்த நிலையில் அவர் மரணம் தொடர்பாகவும் பல்வேறு சர்ச்சைகள் நிலவியது. ஆரம்பத்தில் மரணமடைந்ததாக வைத்தியசாலை வட்டாரம் தெரிவித்த நிலையில் போலீசார் மறுத்து, இல்லை, அவர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார், மரணிக்கவில்லை என தெரிவித்தனர். தற்போது காலை அவர் மரணித்துள்ளதாக போலீசாரும் அறிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக விரிவாக பார்க்கின்ற போது மீதொட்டுமுள்ள பிரதேசத்தின் லக்சந்த செவன எனப்படுகின்ற அடுக்குமாடி கட்டட தொகுதியில் பிரியசாத்துக்கு சொந்தமான வீட்டில் தாக்குதல் இடம்பெற்றது. அவர் உடம்பில் 4 துப்பாக்கி சன்னங்கள் சென்றுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத நபர்களால் இந்த சம்பவம் நடத்தப்பட்டது. சம்பவத்தின் பின் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கொழும்பு தேசிய வைத்தியசாலை அறிக்கை ஒன்றை விடுகின்றது. இந்த நிலையில் டேன் பிரியதாஸ் உயிரிழக்கவில்லை என போலீசார் ஒரு அறிக்கையை விடுகிறார்கள். அவர் அவசர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகிறார், தவறான தகவலை பரப்ப வேண்டாம் என தெரிவிக்கிறார்கள். அவ்வாறு தெரிவித்தவர்கள் சற்று முன்னர் இன்று விடியற்காலை அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து அவர் உயிரிழந்து விட்டதாக போலீசார் தற்பொழுது காலை அதனை உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் அதிகரித்துள்ள நிலையில் தொடர்ச்சியாக பல்வேறு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நாட்டில் ஆங்காங்கே இடம்பெற்று வருகின்றது. இந்த டான் பிரியதாஸ் தொடர்பாக பார்க்கின்ற போது இவர் பொதுஜன பெரமுனவினுடைய அரசியல் செயற்பாட்டாளராக காணப்படுவதுடன் பல்வேறு வகையான செயற்பாடுகளில் இவருடைய பெயர் அடிபட்ட ஒரு பெயராக காணப்படுகிறது. இவரை பொறுத்தவரை தமிழ் முஸ்லிம் மக்கள் தொடர்பாக பல்வேறு வகையான வஞ்சகங்களையும் அல்லது இனவாதத்தையும் கக்குகின்ற ஒரு நபராக காணப்பட்டு வந்தார். மேகலைய போராட்டத்தின் போது மஹிந்தவுக்கு ஆதரவாக வந்த குழுவினர் தாக்குதல் நடத்திய போது அது முன்னணியில் நின்று செயற்பட்ட ஒருவராக இவர் காணப்படுகிறார். அதுடன் பல்வேறு வகையான வன்முறை சம்பவங்களுடனும் இவர் தொடர்புடைய ஒருவராக காணப்படுகிறார். இவருடைய மரணத்துக்கு இதுவரையான காரணங்கள் இன்னும் வெளியாகவில்லை. துப்பாக்கிச் சூடு நடத்திய இனம் தெரியாத நபர்கள் தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் சாணக்கியன் இது தொடர்பாக ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். டான் பிரியதாசினுடைய இந்த படுகொலை இலங்கையின் தற்போதைய பொது பாதுகாப்பு நிலை குறித்து கடுமையான கவலைகளை எழுப்புவதாகவும், நான் அவரது செயல்களை தொடர்ந்து எதிர்த்து வந்த ஒருவன், பல ஆண்டுகளுக்கு முன்பு பொருளையில் நடந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வின் போது அவரால் பொருளையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு தமிழ் மக்களும் மற்றும் சிங்கள அருத்தந்தைகள் சிலரும் சேர்ந்து நிகழ்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்ட போது அங்கு மஹிந்த ஆதரவாளர்கள், அதாவது சிங்கக்குடிகளுடன் ஒரு காடையரணி புகுந்து அவர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டது. அந்த தாக்குதல் சம்பவத்தில் இந்த பிரியதாச முன்னின்று செயற்பட்ட ஒருவராக காணப்படுகின்றார். அவருடைய தாக்குதலுக்கு சாணக்கியனும் உள்ளாகியுள்ளார். அந்த தாக்குதல் தொடர்பாக சாணக்கியனும் கருத்து தெரிவித்திருந்தார். உடல் ரீதியான வன்முறைக்கும் அச்சுறுத்தலுக்கும் நானும் ஆளானேன். அவருடைய அரசியல் சார்பு எதுவாக இருந்தாலும் சமீபத்திய மாதங்களில் நாடு முழுவதும் இடம்பெறுகின்ற இந்த பாதாள உலக குழுக்களின் அடாவடியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என சாணக்கியன் தெரிவித்துள்ளார். anak koridor. Atem. මෙතන තමයි කියලා තියෙන්නේ නේ.
யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு கொழும்பு மேலதிக நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது. அவர் நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்ற உத்தரவு நேற்றைய தினம் அதிரடியாக பிறப்பிக்கப்படுகிறது. ஏன் இந்த உத்தரவு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு பிறப்பிக்கப்படுகின்றது என ஆராய்கின்ற போது 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 22ஆம் தேதி பேஸ்லைன் வீதியில் வைத்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கார் விபத்து ஒன்றை ஏற்படுத்தியுள்ளார். இதனை அடுத்து வாகனத்தில் இருந்தவரை தாக்கி பலத்த காயங்களை ஏற்படுத்தியதாக தாக்குதலுக்குள்ளான நபர் கிரான்ஸ்பாட்ஸ் காவல் நிலையத்தில் முறைப்பாடை பதிவு செய்கிறார். அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் வழக்கு நேற்றைய தினம் கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்கவினால் இந்த வழக்கு விசாரணை செய்யப்பட்டது. இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார். தாக்குதலில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் லசந்த் அபேவர்த்தனமும் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார். விசாரணைகளை பரிசீலனை செய்த நீதவான் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் என அவர் அந்த உத்தரவை பிறப்பிக்கிறார். யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் போலீசார் காட்டுமிராண்டித்தனமாக செயற்பட்டுள்ளனர். பெண் ஒருவரின் வீட்டுக்குள் புகுந்து அவரை அச்சுறுத்தியதுடன் அவரின் மகனை காட்டுமிராண்டித்தனமாக கைது செய்துள்ளனர். வேட்பாளர்கள் தொடர்பான போலீசார் நடாத்திய கூட்டத்துக்கு தாயார் வரவில்லை என குறிப்பிட்டு இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக முழுமையாக பார்க்கின்ற போது வடமராட்சி கிழக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வடமராட்சி கிழக்கு அமைப்பாளராக உள்ள ஜெகதீஸ்வரன் சர்க்குணதேவி இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவராக காணப்படுகிறார். அவர் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்காக இருந்த நிலையில் அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் போலீசார் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான கூட்டம் ஒன்றை மருதங்கேணி போலீசார் ஏற்பாடு செய்கின்றனர். எனவே அந்த பகுதியில் உள்ள அனைத்து வேட்பாளர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படுகிறது. இவருக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. இவர் தன்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதன் காரணமாக குறித்த கூட்டத்தில் கலந்து கொள்ள தேவையில்லை என நினைத்து அவர் குறித்த கூட்டத்தை புறக்கணிக்கிறார். இந்த நிலையில் கூட்டம் முடிந்து சில நாட்களின் பின்னர் மருதங்கேணி போலீசார் அவருடைய வீட்டுக்கு சென்று ஏன் இந்த கூட்டத்துக்கு வரவில்லை என்ற வகையில் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதன்போது அவர் தன்னுடைய நிலையை குறிப்பிட்டிருக்கின்றார். தன்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது, எனவே தன்னால் இனி போட்டியிட முடியாது என்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தில் பங்கு பெறவில்லை என தெரிவித்ததற்கு, நாங்கள் அழைத்தால் நீங்கள் கூட்டத்தில் பங்கு பெற்றுத்தான் ஆக வேண்டும், இவ்வாறு சொல்ல முடியாது என பல்வேறு வாக்கியங்களின் ஊடாக அவரை ஏசியதாக குறிப்பிடப்படுகிறது. அதன் பின்னர் சுயீனமாக இருந்த அவருடைய மகனை கட்டிய சரத்துடன் கையில் துப்பாக்கியுடன் இழுத்துச் செல்லும் காணொளிகள் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் பரவி வைரலாகியது. அவரை அனாமத்தாக இழுத்து போலீசார் தம்முடைய போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றதை அடுத்து தாயாரும் சர்க்குணதேவியும் பின்னாலே போலீஸ் நிலையத்துக்கு சென்றிருந்தார். இந்த நிலையில் அவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமது கண்டனங்களை தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம்.
வருகின்ற மாதம் இலங்கையிலே உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அதே போன்று வடக்கு கிழக்கிலும் அந்த தேர்தலிலே தமிழ் கட்சிகள் போட்டியிடுகின்றன. வடக்கு மாகாணத்திலே நாங்கள் பல்வேறு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய மான் சின்னத்திலே தேர்தலுக்காக வேட்புமனுக்களை நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம். அதிலே எங்களுடைய வேட்புமனுக்கள் 4 இடங்களிலே நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணமாக யாழ்ப்பாண மாநகர சபையிலே ஒரு வேட்பாளரினால் சமர்ப்பிக்கப்பட்ட சத்தியப்பிரமாண படிவத்திலே சத்தியப்பிரமாண ஆணையாளர் தன்னுடைய ஒப்பத்தை இடவில்லை என்ற காரணத்தை கூறி யாழ் மாநகர சபையிலே எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று ஏனைய சபைகளிலே இளம் வேட்பாளர்களுடைய பிறப்பத்தாட்சி பத்திரத்தின் டிஎஸ்ஸினாலே அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி வழங்கப்படவில்லை என்கின்ற காரணத்தின் அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டிருந்தது. உண்மையிலே நாங்கள் மாநகர சபையினுடைய எங்களுடைய வேட்புமனு மற்றும் ஏனைய சபைகளிலே எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு கூறப்பட்ட காரணங்கள் ஏற்புடையவை அல்ல. அவை ஜனநாயகத்தை புதைகுழி தோண்டி புதைக்கின்ற செயற்பாடுகள் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்குகளை இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றத்திலே நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம். அவ்வாறு நாங்கள் இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த அந்த வழக்கிலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் உடனடியாகவே இந்த வழக்குகளை தாக்கல் செய்திருந்த தரப்பு. அந்த வழக்கிலே உச்ச நீதிமன்றம் எங்களுடைய அடிப்படை உரிமை மீறல் வழக்குகளை தள்ளுபடி செய்திருந்தது. ஆனால் நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள், இலங்கையினுடைய பல்வேறு உள்ளூராட்சி மன்றங்களிலே பல்வேறு கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தது. அதற்கு எதிராக சில கட்சிகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து இதே காரணங்களுக்காக பிறப்பத்தாட்சி பத்திரத்தை அத்தாட்சிப்படுத்தாமல் அல்லது ஜேபி அல்லது ஒரு சட்டத்திரணி ஊடாக உறுதிப்படுத்தி வழங்கப்பட்ட சான்றுகளை ஏற்க முடியாது என்று எங்களுடைய கட்சியினுடைய வேட்புமனுக்களை நிராகரிக்கப்பட்டது போன்று நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் கட்டளை வழங்கியதும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதே போன்று சத்தியப்பிரமாண ஆணையாளரின் தவறினாலே நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களையும் ஏற்றுக்கொள்ளுமாறு எங்களுடைய மாநகர சபையிலே நிராகரிக்கப்பட்டது போன்ற வேறு சபைகளிலே நிராகரிக்கப்பட்ட விடயங்களையும் ஏற்றுக்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு வழங்கியது. இது இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய நெருக்கடிகளையும் சட்ட சிக்கல்களையும் தேர்தல் ஆணையத்தினாலே உருவாக்கப்பட்டிருந்தது. ஒரு நீதிமன்றம் நிராகரித்த விடயங்களை இன்னொரு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையும் இலங்கையிலே ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் தேர்தல் ஆணையம் இந்த விடயத்திலே பொறுப்பற்ற தன்மையோடு நடந்து கொண்டது. அவர்கள் வழக்கு போடுபவர்களுக்கு மாத்திரம்தான் நீதி வழங்கப்படும் என்கின்ற அடிப்படையிலே தங்களுடைய பொறுப்பை தட்டி கழித்து எல்லா மனுக்களையும் ஒரு நீதிமன்றத்திலே ஒரு விடயத்திலே ஒரு மனுவை ஏற்றுக்கொள்ளுமாறு ஒரு வேட்புமனுவை ஏற்றுக்கொள்ளுமாறு சொன்னால் அது இலங்கையிலே அந்த காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்ட அனைத்து வேட்புமனுக்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடப்பாடு தேர்தல் ஆணையத்துக்கு இருந்த போதும் தேர்தல் ஆணையம் அந்த கடப்பாட்டை பின்பற்ற தவறியது. நாங்கள் கடிதம் மூலம் தேர்தல் ஆணையத்துக்கு விண்ணப்பித்தோம். கடந்த 11ஆம் திகதி தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் நேரடியாக சென்று விண்ணப்பித்தோம். எங்களுடைய வேட்புமனுக்களும் ஏற்கனவே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தாலே ஏற்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கடிதத்தை நாங்கள் வழங்கியிருந்தோம். ஆனால் அங்கு எங்களுக்கு தேர்தல் ஆணையத்திலே சொல்லப்பட்டது, நீங்கள் உடனடியாக சென்று 20ஆம் திகதிக்கு முதல் ஏப்ரல் மாதம் 20ஆம் திகதிக்கு முதல் வழக்கு தாக்கல் செய்யுங்கள், செய்தால் உங்களுக்கான நிவாரணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றதை சொன்னார்கள். அப்பொழுது நான் ஒரு விடயத்தை கேட்டேன். மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் சரி உச்ச நீதிமன்றத்திலும் சரி நாங்கள் வழக்குகளை தாக்கல் செய்தால் அதற்காக பல லட்சங்களை செலவழிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் ஒரு நீதிமன்றத்திலே ஒரு விடயத்திலே தீர்ப்பு வழங்கப்பட்டால் அது இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் பொருத்தமான ஒரு தீர்ப்பாகத்தான் அமையும். ஆகவே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை நீங்கள் நிச்சயமாக
எல்லோருக்கும் ஏற்புடையதாக அணுக வேண்டும் என்கின்ற விடயத்தை சொன்ன பொழுது அவர்கள் அதை ஏற்க மறுத்து நீங்கள் வழக்கை தாக்கல் செய்யுங்கள் 20ஆம் திகதிக்கு முன்னர் வழக்கை தாக்கல் செய்யுங்கள் என்று வழிகாட்டலை எங்களை சொல்லியிருந்தார்கள். நாங்கள் 20ஆம் திகதிக்கு முன்பதாக 15ஆம் தேதியே நாங்கள் எங்களுடைய வழக்குகளை தாக்கல் செய்தோம். ஆனாலும் பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே நேற்றைய தினம் எங்களுடைய வழக்குகள் எடுக்கப்பட்ட பொழுது காலதாமதமாகிவிட்டது என்கின்ற ஆட்சேபனையை இதே தேர்தல் ஆணையகம் அங்கு எடுத்தது. எங்களுக்கு சொன்ன அதே தேர்தல் ஆணையம், நீங்கள் 20ஆம் தேதிக்கு முன்னர் வழக்கு தாக்கல் செய்யுங்கள் என்று சொன்ன தேர்தல் ஆணையகம் தங்களுடைய சட்டத்தரணிகள், சட்டமாதிபர் திணைக்கள சட்டத்தரணிகளுக்கு காலதாமதமாகிவிட்டது, ஆகவே இதை எதிருங்கள் என்றும் ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். ஆகவே ஜனநாயகத்தை எள்ளி நகையாடி கேலி கூத்தாடி புதைகுழி தோண்டி புதைத்து இந்த தேர்தல் வரலாற்றிலே நடக்கிறது. நான் நினைக்கின்றேன், எனக்கு இந்த இலங்கையினுடைய தேர்தல் வரலாறுகளை தெரிந்த வகையில் இலங்கையில் நடக்கின்ற மிக மோசமான ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கிய, ஜனநாயகத்தை படுகொலியில் புதைகுழி தோண்டி புதைத்த ஒரு தேர்தலாக வரலாற்றிலே இந்த தேர்தல் அமைகிறது. ஆட்சி மாற்றம், முறைமை மாற்றத்தை கொண்டு வரும், சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணும் என்றார்கள். ஆனால் இப்பொழுது நன்றாகவே சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகத்தை புதைகுழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே. இது நாங்கள் ஏற்கனவே நான் பல தடவைகளிலே கூறியிருக்கிறேன். ஜேவிபியினுடைய ஆட்சி இலங்கை தீவிலே ஜனநாயகத்தை படுகுழியில் புதைகுழி தோண்டி புதைக்கும் இடதுசாரி ஆட்சியை கொண்டு வருவதாக கூறி இலங்கையை மீண்டும் ஒரு காட்டு யுகத்துக்குள் கொண்டு போகின்ற நடவடிக்கையில் ஜேவிபி ஈடுபடும் என்கிற விடயத்தை நான் பலருக்கும் பல தடவைகள் சொல்லியிருந்தேன். ஏனென்றால் இடதுசாரிகளுக்கும் ஜனநாயகத்துக்கும் உலகத்திலே தொடர்புகள் இருப்பதாக நான் அறியவில்லை. ஜேவிபியினுடைய பின்புலமாக முன்னர் கருதப்பட்ட சீனாவாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய கோட்பாடுகளாக இருக்கக்கூடிய மார்க்சிசம் லெனினிசமாக இருக்கலாம், எல்லாம் பின்பற்றப்படுகின்ற நாடுகளை நீங்கள் பாருங்கள். சீனாவை பார்த்தால் அங்கு ஜனநாயகம் என்றால் என்ன விலை என்று கேட்கின்ற நிலைமை. அங்கு ஒரு கட்சி தான் ஆட்சியில் இருக்க முடியும். அதே போன்றுதான் ரஷ்யாவிலும் அங்கு தேர்தல்கள் ஜனநாயகம் என்பது கிடையாது. அங்கு ஒப்புக்காக தேர்தலை வைத்து புடினை ஆட்சியிலே தொடர்ந்து வைத்திருக்கின்ற நடவடிக்கைகள் தான் ரஷ்யாவிலே இருக்கிறது. அதே போன்று கியூபாவிலும் இடதுசாரித்துவம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஜனநாயகம் இருப்பது கிடையாது. இவர்களுடைய வழிகாட்டிகள் என்று தங்களை சொல்லுகின்ற மார்க்சிசம் லெனினிசம் இருக்கக்கூடிய நாடுகளிலே இருக்கின்ற நிலைமையை, மிக மோசமான ஜனநாயக மீறல்களை இந்த நாடு இனிவருங்காலத்திலே காணுவதற்கு இருக்கிறது. எதிர்வருங்காலம் ஜனநாயகத்துக்கு சாவு மணி அடிக்கிற காலமாக மாறப்போகிறது. இது தேர்தல் இருக்கின்ற சட்டத்திலேயே தேர்தல் திணைக்களத்தை பிழையாக வழி நடத்தி, அல்லது தேர்தல் திணைக்களத்தின் ஊடாக இந்த ஜனநாயகத்துக்கு முதல் கட்டமாக சாவு மணி அடிக்கப்பட்டிருக்கிறது. இனிவருங்காலங்களிலே பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 159 ஆசனங்களை வைத்து சட்டங்களையும் மாற்றி தேர்தல்களை இல்லாமல் செய்கின்ற அபாயகரமான சூழலும் ஏற்படும். ஆகவே இந்த தேர்தலிலே வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய அனைத்து இலங்கையர்களும், இலங்கை தீவிலே வாழுகின்ற நபர்களும் இந்த ஜேவிபியை தோற்கடிக்கின்ற விதமாக ஜனநாயகத்தை நேசிக்கின்ற தரப்புகள், ஜனநாயகம் இங்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற தரப்புகள் இந்த ஜேவிபியை துரத்துவதற்காக இந்த தேர்தலை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஊழல் அல்லது விலைவாசி ஏற்றம் என்று காரணங்களை கூறிக்கொண்டு வந்து ஜனநாயகத்தையே புதைகுழி தோண்டி புதைக்கின்ற ஒரு தரப்பை கொண்டு வந்து ஆட்சியில் இருத்திவிட்டு ஊழலும் இல்லாமல் போகவும் இல்லை, பொருளாதாரம் மீட்சி நடைபெறவில்லை என்கின்ற ஒரு இக்கட்டான நிலைமைக்குள் நாடு வந்து சிக்கியிருக்கிறது.